ஓம் சாந்தி. 1/7/2025. இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானத்தின் சாரமும் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு படங்களின் அவசியம் கூட தேவையில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், பிறரையும் நினைக்க வையுங்கள். கடைசி நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் எந்த ஞானம் இருக்கும்? பதில்: அந்த சமயம் புத்தியில் நாம் வீட்டிற்கு திரும்பி போகிறோம் என்பது இருக்கும். பிறகு அங்கிருந்து சக்கரத்தில் வருவோம், மெல்ல மெல்ல படியில் இறங்குவோம். பிறகு ஏறும் கலையில் அழைத்து செல்ல பாபா வருவார். முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு சந்திர வம்சத்தினர் என அறிகிறீர்கள். இதில் படங்களின் அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் அமர்ந்து இருக்கிறீர்களா? 84 பிறவியின் சக்கரம் புத்தியில் இருக்கிறதா? அதாவது தன்னுடைய பலவிதமான பிறவிகளின் ஞானம் இருக்கிறதா? விராட்ட ரூபத்தின் சித்திரம் கூட இருக்கிறது அல்லவா? நாம் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறோம் என்பதை பற்றிய ஞானம் குழந்தைகளிடம் இருக்கிறது. முதலில் மூலவதனத்திலிருந்து தேவி தேவதா தர்மத்தில் வருகிறார்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. இதில் எந்த ஒரு படத்தின் அவசியமும் இல்லை. நாம் எந்த ஒரு படத்தையும் நினைக்க வேண்டியது இல்லை. கடைசியில் நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நம்முடைய பாகம் இருக்கிறது என்பது மட்டும் இருக்கும். இதை மறக்கக்கூடாது. இது மனித சிருஷ்டி சக்கரத்தின் விஷயங்கள் ஆகும். மேலும் மிக எளிதானது. இதில் படங்களின் அவசியம் இல்லை. ஏனென்றால் இவை பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஞான மார்க்கத்தில் இருப்பதோ கல்வி. படிப்பில் படங்களின் அவசியம் இல்லை. இந்த படங்களில் சில திருத்தங்கள் மட்டும் செய்துள்ளனர். எப்படி என்றால், கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று அவர்கள் கூறுகிறார்கள், நாம் சிவன் என்று கூறுகிறோம். இதுவும் புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாம் 84 பிறவி சக்கரத்தில் வந்துவிட்டோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது நாம் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகி பிறகு புதியதாக சக்கரத்தில் சுழல ஆரம்பிப்போம். இந்த சாரத்தை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். பாபாவின் புத்தியில் உலகத்தின் வரலாறு, புவியியல் மற்றும் 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அவ்வாறே உங்களுடைய புத்தியிலும் முதலில் நாம் சூரிய வம்சத்திலும் பிறகு சந்திர வம்சத்தினராகவும் மாறுகிறோம் என்பது இருக்கிறது. படங்களின் அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஞான மார்க்கத்தில் மன்மனாபவ என்று மட்டுமே பாபா கூறுகிறார். 4 கைகளை உடைய படம் இருக்கிறது. ராவணனுடைய சித்திரம் இருக்கிறது. இது அனைத்தும் புரிய வைப்பதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய புத்தியில் உண்மையான ஞானம் இருக்கிறது. நீங்கள் படங்கள் இல்லாமல் கூட புரிய வைக்கலாம். உங்களுடைய புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கிறது. படங்கள் மூலமாக எளிதாக்கி புரிய வைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இவைகளின் அவசியம் இல்லை. முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு சந்திர வம்சத்தினர் ஆனோம் என்பது புத்தியில் இருக்கிறது. அங்கே அதிகமான சுகம் இருக்கும். அதற்கு சொர்க்கம் என்று பெயர். இந்த சித்திரங்களில் புரிய வைக்கிறார்கள். கடைசியில் இந்த ஞானம் புத்தியில் இருக்கும். இப்போது நாம் செல்கிறோம், திரும்ப சக்கரத்தில் வருவோம். ஏணிப்படியில் புரிய வைக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு எளிதாகிவிடும். நாம் எப்படி ஏணிப்படியில் இறங்குகிறோம், பிறகு பாபா ஏறும் கலையில் அழைத்து செல்கிறார் என்பது பற்றிய முழு ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த சித்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் என பாபா கூறுகிறார். நாடக சக்கரத்தில் கூட இது 5000 வருடங்களின் சக்கரம் என புரிய வைக்கலாம். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. கிறிஸ்தவர்களுடையது 2000 வருடங்கள் என காண்பிக்கிறார்கள்.
இதில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்? 5000 வருடத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்? இந்த கணக்கு முழுவதையும் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். சத்யுகத்தில் தூய்மையாக இருக்கும் காரணத்தால் குறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள்? லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகை கணக்கிட முடியாததாகிவிடும். கிறிஸ்தவர்களுடன் ஒப்பிட்டு மக்கள் தொகை கணக்கை எடுக்கிறார்கள் அல்லவா? இந்துக்களின் எண்ணிக்கையை குறைவாக காண்பிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதிகமாக உருவாகிவிட்டார்கள். யார் நன்கு புத்திசாலி குழந்தைகளோ படங்கள் இல்லாமல் கூட புரிய வைக்கலாம். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் என சிந்தியுங்கள். புதிய உலகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். இதுவோ பழைய உலகம். இதில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறகு புதிய உலகம் எப்படி உருவாகிறது? யார் உருவாக்குகிறார்கள்? இதை பாபாதான் புரிய வைக்கிறார். அவரே ஞானக்கடலாவார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை மட்டும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா? சத்தியுகத்தில் துக்கப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. கிடைக்காத பொருள் என்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. இங்கே முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த எந்திரம் வேண்டும், இது வேண்டும். அங்கேயோ அனைத்து சுகமும் ஆஜராகி இருக்கிறது. யாராவது மகாராஜா என்றால் அவர்களிடம் அனைத்து சுகமும் அமைந்திருக்கும். ஏழைகளிடம் அனைத்து சுகமும் இருக்காது. ஆனால் இதுவோ கலியுகம். எனவே அனைத்து நோய்களும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இங்கேதான் சொர்க்கம் நரகம் உருவாகிறது. இந்த சூட்சும வதனத்தின் இனிய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காகவே ஆகும். கர்மாதீத் நிலையை அடையும் வரை நேரம் கடத்துவதற்காக இந்த விளையாட்டுகள் இருக்கின்றன. கர்மாதீத் நிலை வந்துவிடும், அவ்வளவுதான். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது 84 பிறவிகளை முடித்துவிட்டோம். இப்பொழுது நாம் வீட்டிற்கு போகிறோம் என்ற நினைவு உங்களுக்கு இருக்கும். பிறகு வந்து சதோ பிரதானமான உலகத்தில் சதோ பிரதானமான பாகத்தில் நடிப்போம். இந்த ஞானத்தை புத்தியில் பதித்து விட்டீர்கள். இதில் படங்கள் போன்றவைகளின் அவசியம் இல்லை. வக்கீல் எவ்வளவு படிக்கிறார்கள்? வக்கீல் ஆகிவிட்டனர், அவ்வளவுதான். என்ன பாடம் படித்தார்களோ அது முடிந்தது. பலன் கிடைக்கிறது. நீங்களும் படித்து பிறகு ராஜ்யம் செய்வீர்கள். அங்கே ஞானத்தின் அவசியம் இல்லை. இந்த படங்களில் கூட சரி தவறு என்ன என்பது உங்களின் புத்தியில் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் யார், இந்த விஷ்ணு யார் என்பதை பாபா புரிய வைக்கிறார். விஷ்ணுவின் படத்தில் மனிதர்கள் குழம்பி போகிறார்கள். புரியாமல் செய்யும் பூஜை கூட வீணாகி விடுகிறது. எதையும் புரிந்து கொள்ளவில்லை. விஷ்ணுவையும் புரிந்து கொள்ளாததை போலவே லக்ஷ்மி நாராயணனையும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரையும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாவோ இங்கே இருக்கிறார். இவர் தூய்மையாகி ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்று விடுவார். இந்த பழைய உலகத்திலிருந்து வைராகியம் ஏற்படுகிறது. இங்கே கர்ம பந்தனம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. தன்னுடைய வீட்டிற்கு செல்லுங்கள் என பாபா இப்பொழுது கூறுகிறார். அங்கே துக்கத்தின் பெயரடையாளம் இருக்காது. முதலில் உங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள், பிறகு ராஜ்யத்திற்கு வந்தீர்கள். இப்போது தூய்மை ஆக்குவதற்காக மீண்டும் பாபா வந்திருக்கிறார். இந்த சமயம் மனிதர்களின் உணவு பழக்கங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்கிறது. என்னென்ன பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தேவதைகள் இப்படிப்பட்ட அழுக்கான பொருட்களை சாப்பிட மாட்டார்கள். பக்தி மார்க்கம் எப்படி இருக்கிறது பாருங்கள். மனிதர்களை கூட பலியிடுகிறார்கள். நாடகம் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழைய உலகம் நிச்சயமாக மீண்டும் புதியதாக வேண்டும். நாம்
தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். இதை புத்தி புரிந்து கொள்கிறது அல்லவா? இதில் சித்திரம் இல்லை என்றாலும் நல்லது. இல்லை என்றால் மனிதர்கள் அதிகமாக கேள்வி கேட்கிறார்கள். பாபா 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கிறார். நாம் தான் சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக, வைஷ்ய வம்சத்தினராக மாறுகிறோம். இத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் என்பதெல்லாம் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சூக்ஷ்ம வதனத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். தியானத்தில் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறீர்கள். ஆனால் இதில் யோகமும் இல்லை, ஞானமும் இல்லை. இது ஒரு பழக்கம் மட்டுமே. எப்படி ஆத்மா அழைக்கப்படுகிறது? ஆத்மா வரும்பொழுது அழுகிறது. நாங்கள் பாபா கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை என வருத்தப்படுகிறது என்றெல்லாம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் முயற்சி செய்ய வேண்டும். தவறு செய்யக்கூடாது என குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காகவே குழந்தைகள் எப்பொழுதும் தனது நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வீணாக்கவில்லை என்றால் மாயையும் தவறு செய்ய வைக்காது. குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள் என பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பலருக்கு வழி காண்பிப்பதற்கு மகாதானி ஆகுங்கள். பாபாவை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். யார் வந்தாலும் அவர்களுக்கு 84 பிறவியின் சக்கரத்தை பற்றி விளக்கமளியுங்கள். உலகத்தின் வரலாறு, புவியியல் எப்படி மீண்டும் நடக்கிறது? சுருக்கமாக முழு சக்கரமும் புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்த அழுக்கான உலகத்தில் இருந்து விடுபடுகிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். சொர்க்கமும் நரகமும் இங்கேதான் இருக்கிறது என மனிதர்கள் நினைக்கிறார்கள். யாருக்கு அதிகமான பணம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். நல்ல கர்மம் செய்திருக்கிறார்கள், ஆகவே சுகம் கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் மிகவும் நல்ல கர்மங்களை செய்கிறீர்கள், அதனால் 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கிறது. அவர்களோ ஒரு பிறவியை எடுத்து நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என நினைக்கிறார்கள். உங்களுடையது 21 பிறவிகளுக்கான சுகம் என பாபா கூறுகிறார். அனைவருக்கும் வழியை காட்டிக்கொண்டே இருங்கள். பாபாவின் நினைவினால்தான் நோயற்றவராகலாம், மேலும் சொர்க்கத்திற்கு அதிபதியாகிவிடலாம். சொர்க்கத்தில் ராஜ்யம் இருக்கிறது, அதையும் நினைவு செய்யுங்கள். ராஜ்யம் இருந்தது, இப்பொழுது இல்லை. இது பாரதத்தின் விஷயம். மற்ற அனைத்தும் உபகதைகள். கடைசியில் அனைவரும் சென்று விடுவார்கள். பிறகு நாம் புதிய உலகத்தில் வருவோம். இப்பொழுது இதை புரிய வைப்பதில் சித்திரங்களின் அவசியம் இல்லை. புரிய வைப்பதற்காக மட்டுமே மூலவதனம் மற்றும் சூக்ஷ்ம வதனத்தை காண்பிக்கிறார்கள். மற்றபடி பக்தி மார்க்கத்தினர் இந்த சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் சில திருத்தங்கள் செய்து உருவாக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் நாத்திகராகிவிட்டீர்கள் என்று கூறுவார்கள். ஆகவே திருத்தங்கள் செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மா மூலமாக தாப்பனை, சங்கர் மூலமாக அழிவு. உண்மையில் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. விஞ்ஞானிகள் தனது புத்தியினால் அனைத்தையும் உருவாக்குகிறார்கள். இந்த அணுகுண்டுகளை உருவாக்காதீர்கள் என எவ்வளவுதான் யார் சொன்னாலும், யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கடலில் போட்டுவிட்டால் யாரும் உருவாக்க மாட்டார்கள். அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயம் மற்றவர்களும் உருவாக்குவார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சிருஷ்டி அழியத்தான் வேண்டும் என்று அறிகிறீர்கள். நிச்சயம் போர் நடக்கும், அழிவு ஏற்படும். பிறகு நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். குழந்தைகளே, அனைவருக்கும் நன்மை செய்பவராக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய அனைத்தையும்
பதிகளுக்கெல்லாம் பதி என்ற பெயரில் அர்ப்பணம் செய்து விடுங்கள் என குழந்தைகளுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க பாபா ஸ்ரீமத் அளிக்கிறார். குழந்தைகளே, இதில் செலவிடுங்கள். அதாவது ஆன்மீக மருத்துவமனை, பல்கலைக்கழகத்தை திறந்தால் பலருக்கு நன்மை நடக்கும். பாபாவின் பெயரில் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு திரும்ப கிடைக்கிறது. இந்த உலகம் முடிய போகிறது. ஆகவே பதிகளுக்கெல்லாம் பதியின் பெயரில் எவ்வளவு முடியுமோ அர்ப்பணம் செய்யுங்கள். சிவபாபா கணவர் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் கூட கணவரின் பெயரில் செய்தனர். இப்போதோ நேரடியாக இருக்கிறார். கணவரின் பெயரில் பெரிய பல்கலைக்கழகங்களை திறந்து கொண்டே சென்றால் அதிக பேருக்கு நன்மை நடக்கும். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை பெறலாம். இல்லை என்றால் இந்த பணம், செல்வம் அனைத்தும் அழிந்து போகும். பக்தி மார்க்கத்தில் அழிவதில்லை, இப்பொழுது அழிய போகிறது. நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு தான் திரும்ப கிடைக்கும். கணவரின் பெயரில் அனைவருக்கும் நன்மை செய்தால் 21 பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கும். எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். யாருடைய பாக்கியத்தில் இருக்கிறதோ அவர்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும். இவருடைய பாகமும் இப்படிதான் இருந்தது. ஒரே அடியாக வேகமாக போதை ஏறிவிட்டது. பிறகு பாபா ராஜ்ய பதவியை கொடுக்கிறார் என்றால் இந்த அற்பமான ஸ்தூல செல்வம் எதற்கு? நீங்கள் அனைவரும் ராஜ்ய பதவியை அடைவதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் பின்பற்றுங்கள். இவர் எப்படி அனைத்தையும் விட்டுவிட்டார் என அறிகிறீர்கள். போதை ஏறிவிட்டது. ஆஹா, ராஜ்யம் கிடைக்கிறது. தந்தைக்கு அல்லாஹ் கிடைத்தார் என்றால் பங்குதாரருக்கும் ராஜ்யம் அளித்து விட்டார். ராஜ்யம் இருந்தது, குறைவு இல்லை. நல்ல செழிப்பான வேலை இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே பலருக்கு நன்மை செய்யுங்கள். முதலில் பட்டி உருவாகியது. சிலர் உறுதியாக தயார் ஆனார்கள். சிலர் அரைகுறையாக இருந்துவிட்டனர். அரசாங்கம் நோட்டுகளை அச்சடித்தனர். பிறகு சரியாக இல்லை என்றால் அரசாங்கமே எரிக்க வேண்டியதாக இருக்கிறது. முன்பெல்லாம் வெள்ளி நாணயங்கள் வழக்கத்தில் இருந்தன. தங்கம் மற்றும் வெள்ளி அதிகமாக இருந்தது. இப்பொழுது என்னவாகி கொண்டிருக்கிறது? சிலருடையதை ராஜா சாப்பிடுகிறார், சிலருடையதை கொள்ளைக்காரர்கள் சாப்பிடுகிறார்கள். கொள்ளைக்காரர்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? பஞ்சம் ஏற்படும். இது ராவண ராஜ்யம். சத்தியுகத்திற்கு ராமராஜ்யம் என்று பெயர். உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றினேன். பிறகு எப்படி ஏழையானீர்கள் என பாபா கேட்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போகும். எந்த அளவு யாத்திரையில் அருகில் போகும்போது அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். சாந்தி தாமம், சுகதாமம் எதில் இருக்கிறது என அறிகிறீர்கள். வைகுண்டத்தின் மரம் தெரிந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இப்பொழுது அங்கு போய் சேர்ந்தே விட்டோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: தனது நேரத்தை பயன்படுத்துவதில் கவனம் வைக்க வேண்டும். மாயை தவறு செய்வித்துவிடக்கூடாது. அதற்கு மகாதானியாக இருந்து பலருக்கும் வழிகாட்டுவதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, தனது உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ள
பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆன்மீக பல்கலைக்கழகம் திறக்க வேண்டும். வரதானம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சுபமான மற்றும் சிறந்த கர்மயோகி ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி வலது கரத்தின் மூலமாக எப்பொழுதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்களை செய்கிறீர்கள், அதே போல வலது கரங்களாகி இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்களை செய்யக்கூடியவராக ஆகுங்கள். உங்களது ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஏனென்றால் செயல்கள்தான் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளை கண்கூடான நிரூபணத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். செயல்களை அனைவரும் பார்க்க முடியும். செயல்கள் மூலமாக அனுபவம் செய்ய முடியும். எனவே ஆன்மீக பார்வை மூலமாக தங்களது மகிழ்ச்சியில் ஆன்மீகம் நிறைந்த முகத்தின் மூலமாகட்டும் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இது கூட கர்மமாகும். ஸ்லோகன்: ஆன்மீகம் என்பதன் பொருளாவது கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு மற்றும் வாயில் தூய்மையின் புன்முறுவல் இருக்கட்டும். அவ்யக்த சமிஞ்சை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். விளக்கம்: எப்படி தற்காலத்தில் சூரியனின் சக்தியை சேமிப்பு செய்து அதிகமான காரியங்களுக்கு பயனுள்ளதாக செய்கிறார்கள், அதேபோல எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்குள்ளும் பலத்தை நிரப்ப முடியும். அநேக காரியங்களை பயனுள்ளதாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தைரியம் இல்லாதவர்களுக்கு வார்த்தைகளின் கூடவே சிறந்த எண்ணங்களின் சூக்ஷ்ம சக்தி மூலமாக தைரியமுடையவர்களாக ஆக்குவது, இதுவே நிகழ்காலத்தின் அவசியமாகும். ஓம் சாந்தி.